ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்துட்டு பெரண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எனக்கு பெரண்டை துவையல்னால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் போய் பறிச்சுட்டு வந்தாச்சு. பறிச்சுட்டு வந்து இதை உட்காந்து க்ளீன் பண்ணிங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை தேவையான அளவு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 2 ஸ்பூனுக்கு விட்டுட்டு நல்லா அந்த பெரண்டை இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். அது வந்துட்டு நான் ஒரு மாதிரி நல்லா வெந்து நம்மளுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்துடணுங்க. இந்த பெரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகிட்டேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாங்க. குழந்தைங்க வந்து சரியாக சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்துட்டுங்க இது இட்லி கூடயோ தோசை கூடயோ இந்த துவையல் வச்சு கொடுக்கலாம். இல்லைனா வந்துட்டு சாதத்து கூட வச்சு கொடுக்கலாங்க. இது அவங்களோட பசியை வந்துட்டு மேம்படுத்தும். பசி வந்து நல்லா தூண்டி விடுங்க. ஸோ கொஞ்சம் பூண்டு போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி ஒன்று போட்டுக்கிறேன். ஒரு 2 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பெரண்டை இருக்குது இல்லைங்களா, அதையும் கொட்டி ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு புளி கொஞ்சமாக போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டா முடிஞ்சுதுங்க. பெரண்டை துவையல் ரெடி.